அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பூரண கிருபை, அது என்ன பூரண கிருபை? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம். அங்க பாத்தீங்கன்னா மோசே கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை கேட்பான். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களினால் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? என்னமோ கிருபை கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்க, ரைட்டு. எனக்கும் என் ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களினால் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும் அப்படின்னு அவனே கேள்வி கேட்டுட்டு அவனே பதில் சொல்றான். என்ன சொல்றான்? நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா. அப்போ யாத்திராகமம் 33:16 அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13 4:33 அவைகளையும் ஒன்றாய் இணைத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளை காண்பித்தது என்னன்னா, பேதுரும் யோவானும் இயேசுவுடனே கூட இருந்தபடினாலே பூரண கிருபை abundant grace அவர்களிடத்திலே விளங்கிற்று. யாத்திரா 33:16 வாசித்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கடவுள் மோசேயோடு கூட இருந்ததினால் கிருபை அவனுடனே கூட உண்டாய் இருந்தது என்ற காரியத்தை இங்கே பார்க்கலாம். ரெண்டையும் ஒன்றாக இணைத்து பார்த்தீங்கன்னா இந்த abundant grace பூரண கிருபை அப்படிங்கிறது கடவுள் நம்முடனே கூட இருக்கிறத நீங்க எந்த அளவு ஃபீல் பண்றீங்களோ, அல்லது வேற விதமா சொன்னா கடவுளோடு நீங்க ஐக்கியத்தை, அந்த ஃபெலோஷிப்பை எந்த அளவு உறுதிப்படுத்தி கொண்ட ஒரு வாழ்க்கையில வாழ்கிறீர்களோ அவர்களுக்கு ஸ்பெசிபிக்காக இந்த abundant grace உண்டா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும், உங்க வாழ்க்கையிலும் காண முடியும். கடவுள் என்னுடனே கூட இருக்கிறார். என்ன யோசிக்கிறனோ அவரும் அதை தான் யோசிக்கிறார், அல்லது அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை தான் நானும் யோசிக்கிறேன். நானும் கடவுளும் இப்படி இணைந்து இருக்கிறோம் ஐயா, இந்த ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறோம் ஐயா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள் காணப்படுமானால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அவருடைய பூரண கிருபை உங்களுக்குள் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:33 வாசித்து காண்பித்தேன் அல்லவா, அந்த அப்போஸ்தலர்கள் மேல இந்த பூரண கிருபை உண்டாயிருந்ததுனால தான் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த சப்பானியை இந்த பூரண கிருபையானது எழும்ப பண்ணிற்று. மோசே, ஆண்டவரே நீர் என்னுடனே கூட வருவதினால் உம்முடைய கிருபை மேல இருக்கிறத நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அவன் சொல்லலாம். ஆனால் பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்கள், நீங்க நானெல்லாம் கடவுள் நம்மோடு கூட வருவதனால் இல்லை, நம்மோடு கூட இருப்பதினால் பூரண கிருபை நமக்குள் உண்டாயிருக்கிறது என்பதனை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த பூரண கிருபைகளுக்குள் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த ஹீலிங் ரிவர் உங்களிலிருந்து வெளியில புறப்பட்டு போய் அவனை குணமாக்குறது அல்லவா, அந்த மாதிரிலாம் ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து போகும்போது உங்களுக்குள் ஒரு அசூரன்ஸ் வரும். ஆஹா, இந்த பூரண கிருபைகளுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம், இந்த ஐக்கியத்துல கடவுளோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்துல எந்த குளறுபடியும் இல்லை அப்படிங்கிற ஒரு அசூரன்ஸ் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது, ரைட். இதெல்லாம் தாண்டி இன்னும் சில சின்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில காணும் போது கூட இந்த பூரண கிருபைக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அசூரன்ஸ் வர வாய்ப்பு இருக்கிறதே என்றே நான் கருதுகிறேன். ஸோ அது தொடர்பாக ஒரு 2 வசனங்களை வாசிக்கிறேன், பாருங்களேன். எந்த வசனத்தை காண்பிக்கலாம்னா, பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 16:7 பார்த்தீங்கன்னா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். உங்க வாழ்க்கையில் அதை என்னைக்காச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பல நாட்கள் உங்களை பகைத்து கொண்டு இருக்கிறவன் ஓடோடி வந்து ஒரு ஃபைன் மார்னிங் கை கொடுத்து, பிரைஸ் தி லார்ட் பிரதர், சாரி பிரதர், உங்களுக்கு விரோதமாக அன்னைக்கு இப்படி பேசிட்டேன், உங்களோட நான் சமாதானம் அடைய விரும்புகிறேன் அப்படின்னு கை கொடுத்து சமாதானம் ஆகும்படியான முயற்சியில் அவன் ஈடுபடுறான்னு வச்சுக்கிங்களேன். அதுல இருந்து கூட நீங்க கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆஹா, பூரண கிருபைக்குள்ள நான் இருக்கிறேன்டா, அந்த abundant grace தான் இந்த மாதிரி வேலையை செய்யுதையா அப்படிங்கிற மாதிரி நீங்க கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கிறதே என்று நான் கருதுகிறேன்.
இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண இன்னொரு வசனத்தையும் காண்பிக்கிறேன், கவனிங்களேன். சங்கீதம் 41:11. சங்கீதம் 41:11 வாசிங்கன்னா, என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர் என்று நான் அறிவேன் அப்படின்னு தாவீது சொல்லுகிறான். நீதிமொழிகள் 16:7, சங்கீதம் 41:11 கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வசனங்கள் தான். என்னுடைய எதிரி ஏராளமான ஆட்கள் இருக்காங்க, ஆனா அந்த எதிரியால, அந்த சத்துருவினால என் மேல எல்லளவும் ஜெயம் கொள்ளவே முடியலடா. நான் தான் ஜெயம் கொண்டு இருக்கிறேன், அவனால என்ன ஜெயம் கொள்ளவே முடியல அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் என்னைக்காச்சும் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்குதா? அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடிந்திருக்கும் பட்சத்தில் அதுவும் உங்களுக்கு எதை காண்பிக்கிறதுனா, அந்த அபண்டன்ட் கிரேஸ்குள்ள தான் நான் இருக்கிறேன், அந்த பூரண கிருபைக்குள்ள தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அதுவும் காண்பிக்கிறது. இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த நீதிமொழிகள் 16:7, சங்கீதம் 41:11 சொல்லப்பட்டது போல, ஒரு நாள் காலையில் உங்களுடைய விரோதி, எதிராளி நேராக உங்களை தேடி வந்து கை குலுக்கி, சாரி சார், நான் தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிலாம் ஒருவேளை சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேறொரு விதத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் திடீர்னு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாது, உங்களை விட்டு பல அடி தூரம் போயிடுவான். வேற ஒரு காரியத்தில் அவனை ஃபோக்கஸ் பண்ண வச்சிருவாரு கர்த்தர். உங்க மேல அவன் கவனம் செலுத்தவே மாட்டான். நீங்க தொலைவி பார்ப்பீங்க. ஒரு இடத்துல வசனம் இருக்கு இல்லையா, உன் சத்துருவை நீ தேடி பார்த்தாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கு இல்லையா. அந்த வசனத்தெல்லாம் இந்த காரியத்தோடு ஃபிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க அனுபவிக்கும் போது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளலாம். என்னன்னா, அவருடைய அந்த அபண்டன்ட் கிரேஸ்க்குள்ள நான் இருக்கிறேன், அந்த பூரண கிருபைக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடித்து விடலாம். பொதுவான கிருபைன்னு ஒன்று இருக்குது. அது நல்லோர், தீயோர், துன்மார்க்கன், சன்மார்க்கன், நீதிமான், எல்லாத்துக்கும் பொதுவான கிருபை. மழை பெஞ்சுதுன்னா எல்லார் மேலேயும் பெய்தான் செய்யுது, அது ஒரு பொதுவான கிருபை, காமன் கிரேஸ். ஆனா இந்த அபண்டன்ட் கிரேஸ் இருக்கு இல்லையா, பூரண கிருபை, அது சற்று வித்தியாசமானது. பூரண கிருபை உங்களில் உண்டாயிருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.